வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திரைப்பட நடிகை சரோஜா தேவியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அரசு அலுவலகங்களை நீங்கள் நாடி செல்லாமல் வீட்டிற்கு விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கும் புதிய திட்டம் நாளை தொடங்குகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக அரசை கண்டித்தும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் செய்யாற்றில் 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் மாநில மாநாடு நடத்தப்படும். அதிமுகவுடன் உரிமை மீட்புக் குழுவை இணைக்க வாய்ப்பிருந்தால் நிபந்தனையின்றியும் இணைவேன் என ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பதுதான் நாடறிந்த உண்மை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பாட்டில் விஷம் கொடுத்திருந்தால் செத்து போயிருப்பேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார் மல்லை சந்தியா. ஆந்திராவில் மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். திரைப்பட நடிகை சரோஜா தேவியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி 87 வயது முதிர்வின் காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார். அவரது மறைவிற்கும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சரோஜா தேவியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரபல திரைப்பட ஆளுமை பி. சரோஜா தேவியின் மறைவால் வருத்தமடைந்தேன் என்றும், இந்திய சினிமா மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு சிறந்த சின்னமாக அவர் நினைவு கூறப்படுவார் எனவும், அவரது பன்முகத்தன்மை கொண்ட நடிப்புகள் தலைமுறையாக ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றனர் எனவும், அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இரங்கல் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களை நீங்கள் நாடி செல்லாமல் வீட்டிற்கே விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கும் புதிய திட்டம் நாளை தொடங்குகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களை நீங்கள் நாடி செல்லாமல் வீட்டிற்கே விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கும் புதிய திட்டம் நாளை தொடங்குகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நாளை தொடங்குகிறது ஒரு புரட்சிகர திட்டம் என்றும், அரசு அலுவலகங்களை நீங்கள் நாடி செல்லாமல் உங்கள் வீட்டிற்கே விண்ணப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும், அதனை பெற்று தீர்வு காண்பதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என 10,000 முகாம்கள் நடைபெற உள்ளனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்தும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் செய்யாற்றில் 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதில் இருந்து மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படுவதில்லை என்றும், சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும், நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற காரணத்தால் மக்கள் பல்வேறு வகைகளில் சொல்லாலென வேதனையை சந்தித்து வருகின்றனர் என்றும், அந்த வகையில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நடைபெற்று வரும் பல்வேறு மக்கள் விரோத செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் அப்பகுதி வாழ் மக்கள் தொடர் கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். அதன்படி செய்யாறு சிப்காட் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்காமல் வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கி உள்ளூர் மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டு வருவதையும் விடியா திமுக அரசு கண்டும் காணாமலும் இருந்து வருகிறது எனவும், செய்யாறு தொகுதியில் இயங்கி வரும் நூற்றுக்கணக்கான கல் குவாரிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அளவிற்கு அதிகமான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் தமிழகத்தில் இயற்கை வளங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் என்றும், இதுபோன்று பல வகையிலும் திமுகவின் மாடல் ஆட்சியில் செய்யாறு பகுதி மக்கள் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். எனவே திமுக அரசை கண்டித்தும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் செய்யாற்றில் 19ஆம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் மாநில மாநாடு நடத்தப்படும் என்றும், அதிமுகவுடன் உரிமை மீட்புக் குழுவை இணைக்க வாய்ப்பிருந்தால் எந்த நிபந்தனையுமின்றி இணைவேன் என்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்றும், எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என ஆதரவாளர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என்றும், சட்ட போராட்டத்தில் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி எனவும், அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தவே தர்ம யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எனவும், எதிர்காலத்தில் நம்முடைய நோக்கத்தை வென்றெடுப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் மட்டுமே முதலமைச்சராக முடியும் எனவும், எடுத்துள்ள சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது, அது என்ன என்பது குறித்து உங்களுக்கு தெரியும். எனது தலைமையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் மாநில மாநாடு நடத்தப்படும் எனவும், எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்பது குறித்து மதுரை மாநாட்டில் அறிவிப்பேன் என்றும், அதிமுகவுடன் உரிமை மீட்பு குழுவை இணைக்க வாய்ப்பிருந்தால் எந்த நிபந்தனையுமின்றி இணைப்பேன் என்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பதுதான் நாடறிந்த உண்மை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வாங்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக தனியார் இடத்தில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட பக்கத்து நிலத்து உரிமையாளர் மாணிக்கவாசகம் மற்றும் அவரது உறவினர்களை மணல் மாஃபியா கும்பலைச் சேர்ந்த திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியதில் மாணிக்கவாசகம் உயிரிழந்ததாகவும், அவரின் தம்பி, தாயார், பாட்டி உள்ளிட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பது நாடறிந்த உண்மை எனவும், காலை 11 மணிக்கு மு.க.ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மணிக்கு மண் அள்ளலாம் என்று சொன்னவர் இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் என்றும், இந்த மணல் கொள்ளையை தட்டி கேட்ட கொள்ளையர்களின் பதில் மிரட்டல் கொலையாக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அதிகாரம் கையில் கிடைத்தால் திமுக எப்படியெல்லாம் அராஜகம் செய்யும் என்பதற்கான சான்றுதான் மாணிக்கவாசகம் உயிரிழந்த சம்பவம் எனவும், இந்த வழக்கில் பல்வேறு நபர்களை சேர்த்து இதனை நீர்த்து போக செய்ய காவல்துறை முயற்சிப்பதாகவும் செய்திகள் வருகின்றனர் எனவும், மணல் கொள்ளை தொடர்பான கொலை வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மு.க.ஸ்டாலின் மாடல் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒரு பாட்டில் விஷம் கொடுத்தால் செத்து போயிருப்பேன் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா எதிர்வினையாற்றியுள்ளார். மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வைகோ முன்னிலையில் இருவரும் சமாதானமாகினர். இதனிடையே அண்மையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யாவை குற்றம் சாட்டி வைகோ பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வைகோ பேசும்போது, மல்லை சத்யாவை என் உடன்பிறவா தம்பி போல பார்த்து வந்தேன். கடந்த 2 ஆண்டுகளாகவே இயக்கத்திற்கு மாறாக மல்லை சத்யா செயல்பட்டு வருகிறார் என்றும், என்னை பற்றி சமூக வலைதளங்களில் மோசமான வகையில் பதிவிடும் நபர்களுடன் மல்லை சத்யா மிக நெருக்கமாக பழகி வருகிறார் என்றும் குறிப்பிட்டு பேசினார். இவ்வாறு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கும் ஒரு பாட்டில் விஷம் கொடுத்தால் செத்து போயிருப்பேன் என்றும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா எதிர்வினையாற்றியுள்ளார். ஆந்திராவில் ரயில்வே கோடூரில் இருந்து மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 11 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே கோடூரில் இருந்து மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு ராஜ்யம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த டெம்போ லாரி எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 11 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாம்பழ அறுவடைக்காக பணியமர்த்தப்பட்டிருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பயணித்ததாக தெரிய வருகிறது. விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையில் லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த இடத்தில் சாலை மிகவும் மோசமாக இருந்ததாகவும், லாரி அதிவேகத்தில் சென்றதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும், அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்து குறித்து புள்ளம்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா விருதுநகரில் KV சாலா மேனேஜிங் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்விக்கண் தந்த பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதுநகரில் KV சாலா மேனேஜிங் வளாகத்தில் 14, 15ஆம் தேதி என 2 நாட்களுக்கு லட்ச தீபம் ஏற்றும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு நாடார் மகாஜன சங்கத்தின் தலைவர் VSP குருசாமி வெள்ளையன் மற்றும் ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனர் N சீதாபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் பங்கேற்றவர்களை நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் G கரிகோல்ராஜ் வரவேற்றார். காமராஜர் இல்லத்தில் நோட்டு புத்தகம் வைத்து அஞ்சலி செலுத்தி காளீஸ்வரி குடும்பத்தின் AB செல்வராஜன் விழாவை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாடார் மகளிர் அமைப்பினர் குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவை சிறப்பித்தனர். நாளை 15ஆம் தேதி நடைபெறும் விழாவில் நாடார்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், வர்ம களரி மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 114வது இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. விழாவில் நாடார் மகாஜன சங்கத்தின் தலைவர் VSP குருசாமி வெள்ளையன், நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் G கரிகோல்ராஜ், பொருளாளர் ACC பாண்டியன், பள்ளிகள் செயலர் T ஐஜக் முத்துராஜ், மேன்சன்கள் செயலாளர் AVS மாரிமுத்து, அர்ச்சகம் செயலர் SJ கிப்ஸ்டன் உட்பட நாடார் மகாஜன நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காமராஜர் பொற்காலம் ஆட்சியை போன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ஆமையும் புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது என்பதைப் போல பாஜக நுழைந்த நாடும் உருப்படுவதில்லை என்றும் குடியாத்தத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஐம்பெரும் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேசினார். அப்போது நாக்பூரில் என்ன எழுதி கொடுக்கிறீர்களோ அதைதான் எடப்பாடி பழனிசாமி படிக்கிறார் என்றும், யாரெல்லாம் எழுதி கொடுத்தது படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழை செய்கிறார்கள் என்றும், அதற்கு சான்றாக சமீபத்தில் அறநிலையத்துறை நிதியை கல்விக்கு பயன்படுத்துவது குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையானது எனவும், வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். அப்போது காமராஜர் பொற்கால ஆட்சியை போன்று இதுவரை இருந்ததில்லை எனவும், ஆமையும் புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது என்பதைப் போல பாஜக நுழைந்த நாடும் உருப்படுவதில்லை எனவும், பாஜக தமிழகத்தில் ஒரு விரல் நுனி கூட பதிய விடாமல் செய்ய வேண்டும் எனவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் செயல்படும் BSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 37வது பட்டமளிப்பு விழாவில் உயர் தொழில்நுட்பவியல் துறையின் பேராசிரியர் மகேஷ் பஞ்சாங்கனூலா கலந்து கொண்டு 6 மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் 190 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் வழங்கியும் பாராட்டினர். திண்டுக்கல்லில் BSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 37வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் தலைவர் தனலட்சுமி அம்பாள், முதன்மை தலைவர் RSK ரகுராம், ட்ரஸ்ட் சூர்யா ரகுராம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரி முதல்வர் முனைவர் வாசுதேவன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் உயர் தொழில்நுட்பவியல் துறையின் பேராசிரியர் மகேஷ் பஞ்சாங்கனூலா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தரவரிசை பட்டியலில் முதல் 3 இடங்களை பெற்ற தகவல் தொடர்பியல் துறையில் 3 பேரும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறையில் 3 பேரும் என 6 மாணவர்களுக்கும் கல்லூரியின் சார்பில் தங்க பதக்கங்களை வழங்கியதுடன் 190 மாணவ மாணவிகளுக்கும் பட்டங்களை வழங்கி பாராட்டினர். விழாவில் புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைவரும் பேராசிரியருமான DG சீதாராமன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார். அப்போது இந்த ஆண்டு நடைபெற்று வரும் கல்லூரி வளாக வேலைவாய்ப்பில் சுமார் 160 மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பு முடியும் முன்பே பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். விழாவின் இறுதியில் BSNA கல்லூரி நிர்வாகம் பட்டங்களை பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டது. அரக்கோணத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கணேஷ் நகரில் சென்னை பில்ரோத் மருத்துவமனை மற்றும் அரக்கோணம் கணேஷ் நகர் 3வது வார்டு சார்பில் இலவச மருத்துவ முகாம் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு முகாமை துவங்கி வைத்தார். முகாமில் இருதயம், சர்க்கரை நோய், எலும்பு,
வயிறு மற்றும் குடல் மற்றும் மகளிர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழும தலைவர் சுப்பிரமணியம், அதிமுக நகர செயலாளர் பாண்டுரங்கன், மாநில மருத்துவரணி இணை செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம், மாநில இளைஞரணி இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் சியாம்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை உடனடியாக திறக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆலை அருகே உள்ள மடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மூடப்பட்டுள்ளதால் ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் ஆலையை நம்பி தொழில் செய்து வந்த தொழில் முனைவோர், டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் தாமிர உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 விஞ்ஞானிகள் தலைமையிலான குழுவினர் காற்று, நீர், நிலம் என்ற சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் நவீன முறையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் பரிந்துரை செய்துள்ளனர். இதனிடையே பல்வேறு தரப்பினரும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக மடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தி, சத்யா ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்தில் மடத்தூர்ல இருந்து 1050 குடும்பங்கள் இருந்து வருது. அவங்களாம் வாழ்வாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க வந்து அந்த பசுமை தாமிர ஆலயம் ஆணையானபடி 2 நபர் சேர்ந்து குழு ஆரம்பித்து கலைப்பு பழைய ஏற்கனவே தீர்மானத்தை தள்ளுபடி பண்ணிட்டு புதுசாக 20 குழு ஓகே ஆகிட்டு இந்த 2 குழு சேர்ந்து 2 தனி நபர் போட்டு பசுமை தாமிர ஆலயத்தை ஆணையபடி ஸ்டெர்லைட் ஆலயம் திறக்கிறதுக்கு கலெக்டர் சார்கிட்ட சொல்லி முதலமைச்சர்கிட்ட கொண்டு போவதுக்கு நாங்கள் எல்லோரும் மடத்தூர்லேருந்து வந்திருக்கோம். அதில் கட்டாயம் ஸ்டெர்லைட் ஆலயம் நிறைய நல்லது செஞ்சுருக்கு. 2023 இப்போ வெளில வந்ததுக்கு நிறைய 1 மாதம் சாப்பாடு உணவில் வீடு வீடாக கொண்டு எல்லா ஊர் கிராமத்துக்கும், பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கும், மீனவர் கிராமம் எல்லா ஊருக்கும் எல்லா நன்மையும் செஞ்சுருக்கு. ஸ்டெர்லைட் ஆலயம் இருந்தால் இன்னும் திறக்க விட்டாலே இன்னும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வெளியூரில் போய் வேலை பார்க்காங்க. அதெல்லாம் உள்ளூரில் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். படித்து தகுந்தபடி வேலை கொடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, ஆனால் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்க ஆலயத்தை மூடிட்டு வேலை இல்லாமல் மக்கள் தவிக்கல. இங்கேருந்து சென்னைக்கு, மெட்ராஸு, அந்த பெங்களூர் அங்கங்கே வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த பக்கத்தில் வேலை இதாக இருக்கும்ல. கோவையில் 50 அடி உயரத்தில் உபவிஸ்த கோணசனத்தை 5 நிமிடங்கள் 27 வினாடிகள் தொடர்ந்து செய்து சாதனை படைத்த 12 வயது சிறுவன் புவேஷிற்கு ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த யூனியன் உலக சாதனை புத்தகத்தின் மேலாளர் அலைஸ் ரெய்னார்ட் யூனியன் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். கோவை சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரூபிகா என்பவரது 12 வயது மகன் புவேஷ் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறுவன் புவேஷ் சிறு வயது முதலே யோகாவில் 2 கின்னஸ் சாதனை படைத்து ஏராளமான விருதுகள், சான்றிதழ்கள், பரிசு கோப்பைகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் 50 அடி உயரத்தில் உபவிஸ்த கோணசானம் என்ற ஆசனத்தை சிறுவன் புவேஷ் தொடங்கியபடி இந்த நிலையில் 50 அடி உயரத்தில் உபவிஸ்த கோணசானம் என்ற ஆசனத்தை சிறுவன் புவனேஷ் தொங்கியபடி 5 நிமிடங்கள் 27 வினாடிகள் செய்து அசத்தினர். இதனை கண்ட பார்வையாளர்கள் திக் என்ற அச்சத்தில் உறைந்தனர். வணக்கம், என் பேர் புவேஷ். நான் எஸ்என்எஸ் அகாடமி ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 7 இயர்ஸாக யோகா பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் 2 கின்னஸ் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரெக்கார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணது கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்ஸிபல் மேம், யோகா மாஸ்டர் சரவணன் சார், எங்கள் ஃபேமிலி தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் மலை கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசிற்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அரசு பேருந்து காமனூர் நுழைவு வாயிலில் வந்தபோது அப்பகுதி மக்கள் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் பொன்னாடை அணிவித்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான காமனூர் ஊராட்சிக்குட்பட்ட காமனூர், கெடலாங்காடு, பட்லாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் விவசாயம் மற்றும் விவசாய கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு, பண்ணைக்காடு, வத்தலகுண்டு உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக 7 கிலோமீட்டர் நடந்து சென்று தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு சாலையில்
பேருந்தில் ஏறி செல்கின்றனர். இதேபோன்று மருத்துவ தேவைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் வாடகை வாகனம் மூலம் சந்தைக்கு சென்று வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதியில் பேருந்து இயக்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்களின் கோரிக்கை ஏற்று வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தாண்டிக்குடி செல்லும் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. இந்த அரசு பேருந்து காமனூர் வழியாக கெடலங்காடு, பட்டாங்காடு வழியாக தினம்தோறும் 3 முறை இயக்கப்படுகிறது. அரசு பேருந்து காமனூர் நுழைவு வாயிலில் வந்தபோது அப்பகுதி மக்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பொன்னாடை அணிவித்து பேருந்திற்கு மாலை போட்டு வெடி வெடித்து பேருந்தை வரவேற்றனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசிற்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள 2 அரசு பள்ளிகளை தத்தெடுக்க நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது என்றும், பள்ளியின் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் அறக்கட்டளையின் சேர்மன் ரமேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் சேர்மன் ரமேஷ் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளைகளை தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஆண்டுதோறும் செய்து வருகின்றது என்றும், அதன்படி இந்த ஆண்டு அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது என்றும், நலத்திட்ட உதவிகளுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுக்கு 3 சக்கர வாகனமும், அரசு பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 நபர்களுக்கு மடிக்கணினி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாணவர்கள் சேர்க்கையில் பின்தங்கிய நிலையில் உள்ள 2 அரசு தொடக்க பள்ளிகளை தத்தெடுத்து அதில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையிலும், பள்ளியின் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக யோகா, சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பயிற்றுவிக்கப்பட உள்ளது என்றும், அதற்கான உபகரணங்களும் வழங்கப்பட உள்ளது என்றும் சேர்மன் ரமேஷ் கண்ணன் தெரிவித்தார். மேலும் கனவால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் நிதி உதவியும், சுய தொழில் செய்கின்ற எளிய நிலையில் உள்ள 10 குடும்பங்களுக்கும் சுய தொழிலுக்கான நிதி உதவியும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அறக்கட்டளையின் அனைத்து மாவட்ட தலைமை நிர்வாகிகள், முதன்மை பயனாளர்கள் மற்றும் PRK என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளும் பங்குதாரர்களின் பங்கு தொகை TT மற்றும் காசோலை மூலம் வழங்கப்படும் என்றும் நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் சேர்மன் ரமேஷ் கண்ணன் தெரிவித்தார். நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு தொடக்கப்பள்ளி 2 பள்ளியை தத்தெடுத்து மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் விதமாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கோ, சிலம்பம் அது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதை செய்கிறதுக்கு நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோக அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஒரு 60 பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அது சதவீதத்தின் அடிப்படையில் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ட்ரஸ்ட்டோட முதன்மை நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள், PRK என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட பங்குதாரர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் அவங்களுக்கான அந்த பங்கு தொகையும் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுருக்கு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த நிகழ்வை மதுரையில் வச்சு நடத்துகிறதா நம்ம முடிவு எடுத்திருக்கோம். எதுக்காக மதுரையில்னா, போன ஆண்டு ராமநாதபுரத்தில் இப்போ இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டோம். இந்த வருஷம் மதுரையில் நடத்துகிறோம். ஓவரால் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரஸ்ட்டோட ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரும் வர்றதுனால மதுரை கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். போன வருஷம் ராம்நாட்டில் நடத்துனால இந்த வருஷம் மதுரையில் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் அறக்கட்டளை நிர்வாக குழு கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணி இந்த முடிவு எடுத்து செயல்பட்டு வரோம். அறக்கட்டளையின் நோக்கம் என்ன? அறக்கட்டளையோட நோக்கம் எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அது மாதிரி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள். இப்போ இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனமும், அதே போல் கணவனால் கைவிடப்பட்ட அந்த பெண்களுக்கு அவங்களுக்கான சுயதொழில் நிதி பங்களிப்பு, இது போன்ற எல்லா விதமான முன்னேற்பாடும் செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அறக்கட்டளையோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு புவர் பீப்புள் இருப்பாங்க, அதாவது கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, மருத்துவ உதவிக்காகவும் கல்வி உதவிக்காகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அறக்கட்டளை தேடி போய் அவங்களுக்கான அந்த உதவியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தொடர்ச்சியாக 11 ஆண்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இது வந்து 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த அனைத்து ஏற்பாடும் செஞ்சுருக்கோம். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று வலங்கைமான் மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கோவில் வெளிப்புற மேற்கூரையும் அமைப்பதற்கும் பயணியர் நிழற்குடை அமைப்பதற்கும் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்தும் நாள்தோறும் பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் வெயில் மழை காலத்தில் ஒதுங்கி நிற்க கூட இடமில்லாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் சேவா சங்கத்தினர் வரதராஜன் பேட்டை மக்கள் மற்றும் மகா மாரியம்மன் பக்தர்களின் கோரிக்கை ஏற்று பக்தர்களின் வசதிக்காக நல்லினம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை அமைப்பதற்கும் கோவில் வெளிப்புற மேற்கூரை அமைத்திடவும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள், முன்னாள் ஒன்றிய சேர்மன் சங்கர், அதிமுக ஒன்றிய செயலாளர் இளவரசன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இளங்கோவன், அதிமுக நகர செயலாளர் குணசேகரன், RG பாலாஜி, அதிமுக நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்து மாற்றுத்திறனாளி மகனுடன் குடும்பத்தினர் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அடுத்த TN புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த செண்பகவள்ளி என்பவர் தனது 2 மகன்களுடன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த நிலையில் ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர். உடனே அருகில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது TN புதுக்குடி பகுதியில் உள்ள பால விநாயகர் கோவில் தெருவில் கடந்த 40 வருடங்களாக புறம்போக்கு நிலத்தில் மண் குடிசை அமைத்து கணவர் இறந்துவிட்ட நிலையில் மாற்றுத்திறனாளி மகன் உட்பட 2 மகன்களுடன் வசித்து வருவதாக செண்பகவள்ளி தெரிவித்தார். மேலும் தாங்கள் வசிக்கும் குடிசை வீட்டு மனை பட்டா கேட்டு அரசிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்போது தங்களை அந்த இடத்தில் வசிக்க கூடாது என்பதற்காக வீட்டின் அருகே கழிவுநீர் கால்வாயை தோண்டி திருப்பிவிட்டுள்ளதாகவும் மனசாட்சி இல்லாமல் இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் வார்டு கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செண்பகவள்ளி தெரிவித்தார். மேலும் பட்டா வேண்டி பலமுறை நாங்கள் மனு கொடுத்தும் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு தங்களது மனுக்களை நிராகரித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செண்பகவள்ளி கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மாவட்ட டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சி அரங்கில் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கத்தின் மாநில பொருளாளரும் மாவட்ட செயலாளருமான கோதண்டன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பழைப்பாளராக அரக்கோணம் உட்கோட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சாதிக் கலந்து கொண்டு டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியை துவங்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் மாநில துணைத் தலைவர் மனோகர், மாவட்ட துணைத் தலைவர் மோகன், ரவிச்சந்திரன், பொருளாளர் மதுஸ்ரீ உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்ருட்டியில் அழகு முத்துக்கோன் 268வது குருபூஜை விழாவில் யாதவ சமுதாய இளைஞர்கள், நிர்வாகிகள் பேரணியாக சென்று வீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் 268வது குருபூஜை விழா மற்றும் யாதவ் சமுதாய பொதுக்கூட்டம் பண்ருட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் சுரேஷ் மாயகிருஷ்ணன் தலைமையிலும் மூத்த வழக்கறிஞர் சீனா ஜெயராமன் முன்னிலையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய யாதவ் மகாசபை தேசிய செயலாளர் பாஸ்கர் யாதவ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது யாதவ் சமுதாய மாணவர்கள் 100க்கு
90 மதிப்பெண்கள் எடுத்தாலும் அரசு வேலைக்கு செல்ல இயலவில்லை என்றும், ஏனென்றால் பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீட்டில் உள்ளதால் எந்த ஒரு அரசு வேலைக்கும் செல்ல இயலவில்லை எனவும், எனவே யாதவ சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்தார். பொதுக்கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னர் பஞ்சுட்டி யூனியன் அலுவலகத்தில் அருகிலிருந்து இருசக்கர வாகனத்தில் யாதவ் சமுதாய இளைஞர்கள், நிர்வாகிகள் பேரணியாக வருகை தந்து 4 முனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த வீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது நிலத்தை ஆக்கிரமித்தவர்களிடம் இருந்து மீட்டு தர கோரி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சியை அடுத்த ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆண்டி என்பவரது மனைவி வெள்ளையம்மாள், ஆண்டியின் தங்கை சடையம்மாள், ஆண்டியின் மகள் குப்புத்தாயி ஆகியோர் ஒரே குடும்பமாக வசித்து வருகின்றனர். இவர்களது பகுதியில் இவர்களுக்கு 5 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலத்திற்காக பட்டா உள்ள நிலையில் அதை வேறு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இடத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்து வந்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வருகை தந்த ஆண்டி, மனைவி வெள்ளையம்மாள், தங்கை சடையம்மாள், மகள் குப்புத்தாய் என 4 பேரும் தங்களது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றனர். உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி அவர்களை காப்பாற்றினர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடமும் அவர்களை மனு அளிக்க காவல்துறையினர் அனுமதித்தனர். மனு அளித்த பின்னர் தீக்குளிக்க முயன்ற 4 பேரையும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கும் காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கெங்கவள்ளி அருகே பலத்த சூறாவளி காற்று வீசியதில் சாலையோரத்திலும் குடியிருப்பு பகுதிகளின் அருகே கட்டியிருந்த பேனர்களும் சாய்ந்ததால் பாதுகாப்பிற்கும் பொதுமக்கள் அலறியடித்து கடைப்பகுதிக்குள் புகுந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த தம்பம்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு சூறாவளி காற்று வீசியதில் இதனால் தம்பம்பட்டி பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, உடையார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் இருந்த கடைகளின் பெயர் பலகைகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பேனர்களும் சாலையில் விழுந்தது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்குள் பாதுகாப்பிற்காக புகுந்தனர். இரவு 8 மணி அளவில் மழை பெய்த போதும் காற்றின் வேகம் குறையாததால் பொதுமக்கள் அச்சமின்றி சென்றனர். பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவையில் பிரத்யேக மென் கிளப் சீசன் 1 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவையில் மாடலிங் துறை தொடர்பான வில்வா எம்ஃபயர் என்ற நிறுவனத்தை நந்திதா சுரேஷ் பாபு என்பவர் நடத்தி வருகிறார். மாடல் துறையில் ஆர்வம் உள்ளவர்களின் கனவை நனவாக்கும் முயற்சியில் வில்வா நிறுவனம் தனது முதல் சீசனாக மென் கிளப் என்ற நிகழ்ச்சியை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள அப்துல்யா கன்வென்ஷன் வளாகத்தில் நடத்தியது. நிகழ்ச்சியில் மாடல் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், பெண்கள் மட்டுமல்லாது சிறுவர் சிறுமிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மேடையில் ராம்வாக் நடத்தி அசத்தி காட்டினர். இதுகுறித்து வில்வா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நந்திதா சுரேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வில்வா நிறுவனம் மாடலிங் துறை சார்ந்தவர்களுக்கென ஆடைகள், காலணிகள் மற்றும் ஜுவல்லர்ஸ் தொடர்பான சாதனைகளை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மென் கிளப் முதல் சீசனில் நடுவர்களாக இந்திய அளவில் பிரபலமான மாடல்கள் பலர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனங்காட்டீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனங்காட்டீஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் தன்கனி யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்திரனால் தாக்கப்பட்டு பற்களையும் தன் பலத்தையும் இழந்தான். அந்த சாபம் நீங்கி பழைய நிலையை அடைந்த இத்திருத்தலத்தில் உள்ள பனங்காட்டீஸ்வரரை வழிபட்டு பேறு பெற்றான் என தலபுராணம் கூறுகிறது. இந்த நிலையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரையில் 7 நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது. இந்த நாட்களில் இறைவனின் மீது சூரியன் ஒளி வீசுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் சூரிய கதிர்கள் விழும் வகையில் இந்த ஆலயத்தின் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் நமது முன்னோர்களின் புத்தி கூர்மைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இக்கோவிலுக்கு இந்து சம அறநிலையத்துறை சார்பில்
கோவிலுக்கு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 11ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கணபதி பூஜை, நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பனங்காட்டீஸ்வரரை வழிபட்டனர். காட்டுமன்னார் கோவில் அடுத்த ரெட்டியூர் கிராமத்தில் அமைந்துள்ள விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த ரெட்டியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 12ஆம் தேதி மாலையில் முதல் கால யாக பூஜையும், 13ஆம் தேதி காலையில் 2ஆம் கால யாக பூஜையும், அன்றிரவே 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. பூஜையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKB கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் 4ஆம் கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சர்வ சாதகம் மாங்காடு சண்முக சிவச்சாரியர், பரங்கிப்பேட்டை சபாரதத்தின் சிவச்சாரியர் ஆகியோர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு புனித நீரால் கும்பாபிஷேகம் செய்தனர். விழாவில் இந்து சம அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி, செயல் அலுவலர் வேல்விழி, செயலாளர் கல்யாண சுந்தரம், பரம்பரை அறங்காவலர்கள் ராமலிங்கம், ராஜாராமன், கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன், ஆலய மேலாளர் ராமகிருஷ்ணன், ஆலய அர்ச்சகர் பஞ்சாபிகேசன், குருக்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திரைப்பட நடிகை சரோஜா தேவியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அரசு அலுவலகங்களை நீங்கள் நாடி செல்லாமல் வீட்டிற்கு விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கும் புதிய திட்டம் நாளை தொடங்குகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக அரசை கண்டித்தும் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் செய்யாற்றில் 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் மாநில மாநாடு நடத்தப்படும். அதிமுகவுடன் உரிமை மீட்புக் குழுவை இணைக்க வாய்ப்பிருந்தால் நிபந்தனையின்றியும் இணைவேன் என ஓ. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மு.க. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பதுதான் நாடறிந்த உண்மை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பாட்டில் விஷம் கொடுத்திருந்தால் செத்து போயிருப்பேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார் பழனி சத்யா. ஆந்திராவில் மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.